நம்ம கோயம்புத்தூருக்குள்ள ஒரு 2 BHK வீடு ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி பிரம்மாண்டமா இருக்குங்க. வெறும் 5 லட்ச ரூபா பணம் இருக்கா இந்த வீட்டோட சாவியை நீங்க வந்து வாங்கிக்கோங்க. கிரைய செலவுங்க? கிரைய செலவு சேர்த்து தாங்க. என்னங்க சொல்றீங்க? இந்த வீட்டை பத்தி டீடைல் சொல்லுங்கண்ணா. இந்த வீடை பத்தின டீடைல் சொல்லணுமா? இது வந்து லொக்கேட் ஆகிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரமடை இல்லைங்க, காரமடை டு டீச்சர்ஸ் காலனியில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 சென்ட்டுங்க, 1500 சதுரடி கொண்ட லேண்டில் ஒரு 1250 சதுரடி கொண்ட வீடுங்க. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன அம்யூனிட்டிஸ், என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்க்கிங் ஏரியா கரெக்டாக? இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் ஒரு 4-5 2 வீலர்ஸ் இங்கே பார்க் பண்ணிக்கலாங்க. இல்லை இதில் சைடில் இன்னொரு வேறு போகுது. ஆமாங்க. ஓகே. ஸோ அது போய் அப்ஸ்டேர்ஸ் போகிறக்கான வழி இருக்குது. ஸோ இது பார்க்கிங் ஏரியா. அதே மாதிரி வீட்டை சுற்றியுமே வந்து ஃபுல் வீட்டை சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் போட்டிருக்கீங்க கரெக்டுங்களா? நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் எலவேஷன் இருந்து எல்லாமே. நெக்ஸ்ட் உள்ள போகலாம் வாங்க சார். வாங்க. ஆஹா, என்ன சார் இது? ஏதோ ஒரு பேலஸ் நினைச்ச மாதிரி இருக்கு. அதாவது இது ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 20 ஹாலுங்க. 16க்கு 20? ஆமாம், 16க்கு 20 ஹாலுங்க. ஸோ இதில் எல்லாமே இன்டீரியர்ஸ் இருந்து எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வால் யூனிட் பண்ணியிருக்கோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம் வித் டைனிங் ஏரியாவோட. வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்கீங்க. டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் செட்டப் தான். ஒரே கலர் தீம் கம்ப்ளீட்லி. ஆமாம், கம்ப்ளீட்லி கலர் தீம் தான். சாஃப்ட் க்ளோசர்ஸ் வித் சாஃப்ட் க்ளோசர்ஸோட. ஆஹா, அழகாக போயிருங்குதே. சூப்பர். இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோங்க. இது கம்ப்ளீட் எல்லாமே ஒரே கலர் தீமில் தான் இருக்குது கரெக்ட்? எக்ஸாக்ட்லி. ஆமாம். இந்த மாதிரி இது என்ன சார்? அது வந்து பூஜா ரூம். பூஜா யூனிட்டும் ரெடியாக இருக்குது. ஆமாம், பூஜா யூனிட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட். ஆஹா, சூப்பருங்க. இங்கே இதுலேயே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க வரவங்க பார்த்தாங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஸோ இது 2 BHK கரெக்டுங்களா? எஸ், கம்ப்ளீட்லி 2 BHK. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாங்களா? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ளோருக்கு தகுந்த மாதிரியே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம், கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவுச் மாதிரி போட்டுட்டு நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். சூப்பருங்க. ஸோ இது வந்து வார்ட்ரோப்ஸ் எல்லாமே இருக்குங்க பாருங்கள். சீரியஸாக ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. மெயினாக பார்க்கும்போதே எவ்வளோ சைஸ் சார் இந்த ரூமோட? இது வந்து 16க்கு 10ங்க. 16க்கு 10. 16க்கு 10. முக்கியமான விஷயம், நீங்கள் பாத்ரூம் நிறைய டைல்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன டைல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுருவாங்க. பட்ஜெட்டோட பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள். ஓ, என்னங்க இது? எல்லாமே யூனிட் ரெடியாக இருக்குது. உண்மையாகவே ரெடி டு மூவ் ஆனா இதுதான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் தீம் எல்லாமே செட்டப். இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இன்னொரு பெட்ரூம் இருக்குது கரெக்டுங்களா? எக்ஸாக்ட்லி. இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. ஓ, கிட்ஸ்க்கான ஒரு பெட்ரூம். ஆமாம், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அதோட இந்த ரெஸ்ட் ரூம் இன்னும் பெருசாக இருக்குது. உண்மையாகவே கலர் தீம் பேட்டர்ன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கேயும் மேலே வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கான யூட்டிலைசேஷன் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. விண்டோஸ் எல்லாமே ரொம்ப பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்கீங்க போல. ஆமாம், எல்லாமே உங்களுக்கு 80 ப்ராடக்ட்ஸ் பாருங்க. ஜன்னலை திறந்தோன்னா காத்தடிக்குது. சூப்பர் பிரதர். எல்லாமே ரெடி. ஏதாவது லைட்டிங் இருந்து நீங்கள் நாளைக்கு காலையில் குடியேறலாம். என்னது? நாளைக்கு காலையில் குடியேறலாம். நாளைக்கு காலையில் குடியேறிடலாம் கரெக்டுங்களா? சூப்பராக இருக்குது இந்த வீடு. ஆக்சுவலாக மேலே அப்படியே வேறு என்ன ஏரியாலாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்களா? அது மாதிரி டேங்க் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 லிட்டர் சம்ப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 8000 லிட்டர் சம்ப் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. அது போக இண்டிவிஜுவல் போர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். போர் ஃபெசிலிட்டிஸ் இண்டிவிஜுவலாக போர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பைப் லைன்ஸ் இருக்குது. அப்படியே மாடிக்கு போகலாமா சார்? நீங்கள் வெளியே ஒரு அவுட்டர் பாத்ரூம். அவுட்டர் பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஆமாம், மாடிக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்டெப்ஸ் கூட பாருங்கள். இது ஃபுல்லாக கிரானைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சுற்றி எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். இது இந்த பக்கம் காட்டுறோம், அங்கே முன்னாடி போய் காட்டுற பாருங்கள். பக்கத்தில் இந்த வீட்டில் குடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏசிலாம் இதில் குடி இருக்காங்க, பக்கத்தில் குடி இருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே இங்கே கண்ணு கெட்டுற தூரம் வரையும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இபி ஸ்ட்ரீட் லைட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சு. உள்ளே கிட்டத்தட்ட இந்த வீடு வாங்குறதுனால ஒரு பெனிஃபிட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 டைப் ஆஃப் பார்க்குங்க. 12000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டர்ஃப் பண்ணியிருக்கும். 12,000. ஓ, இந்த சைட்டை பற்றி பேசவே தனியாக பேசலாம் போலியே. 12000 ஸ்கொயர் ஃபீட் டர்ஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு பின்னாடி தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மவுண்டன் தெரியுது பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஸோ அந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி பற்றி நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா உள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய லேண்ட், எவ்வளோ ஏக்கர் பரப்பளவு ஆக்சுவலாக 75 ஏக்கர்ஸ் 75 ஏக்கராவா? அதில் ஃபுல்லாமே வீடு தானே சார்? மேக்ஸிமம் எல்லாம் வீடு இல்லை தாங்க சார். ஃபஸ்ட்டு உங்கள் பேர், உங்களை பற்றி டீட்டெயில் சொல்லிடுங்க சார். என்னுடைய பேர் ஜெகநாதன். கம்பெனி நேம் வந்து மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ், சாந்தி இன்ஃப்ரா, இது எல்லாமே நம்மளோட கம்பெனி தாங்க. சூப்பர் சார். அதாவது இப்போ நம்ம வந்து எந்த ஏரியாவில் இருக்கும்? இந்த டவுன்ஷிப் பேர் என்ன? இந்த டவுன்ஷிப்போட டெம்பிள் டவுனுங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடைக்கு அடுத்து டீச்சர்ஸ் காலனி இல்லைங்க, டீச்சர்ஸ் காலனி டு கிட்டாம்பாளையம் ரோடு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ இந்த வீடை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. இது இப்போ ரெடி டு மூவ் ஆன் ஸ்டேஜ் தான் இருக்குது கரெக்டுங்களா சார்? இது நாளைக்கு சாவி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு என்ன மாதிரியான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இப்போ வீடு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டு இன்டீரியர் எல்லாமே நீங்களே பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ஓகே சார். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், என்ன மாதிரி பில்டப் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் மெயினாக சொல்லிடுறேன் சார். ஏன்னா அதுதான் இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் கூட. கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ரெட் பிரிக்ஸ் தான் வச்சு கட்டியிருக்கோம். 10 அடிக்கு உள்ள பில்லர் இருக்கும். பில்லருக்குள்ளே யூஸ் பண்ண அத்தனை ராடுமே 16 mm ராடு, 12 mm ராடுங்க. நல்லா ISI TMT FE5 ராட்ஸ். சிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கான் செட்டிநாடு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த சிமெண்ட்ஸும் யூஸ் பண்ணதில்லை. சம்டைம்ஸ் அல்ட்ராடெக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிராண்டட் சிமெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கம்ப்ளீட்டாக பட்டி ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். விண்டோஸ் எல்லாம் UPVC விண்டோ. டைல்ஸ் வந்து ரொம்ப பார்த்து நம்ம சொந்த வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி டைல்ஸ் நல்லா குவாலிட்டியாக பார்த்து நல்ல ஹை காஸ்ட்லி டைல்ஸ் பார்த்து பண்ணியிருக்கோம். இன்டீரியர்ஸுமே அப்படி தான். ஸோ எதுவுமே வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சது கிடையாது. எல்லாம் வந்து ஒரு நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு எப்படி நினச்சிருப்பீங்களோ இந்த வீடை வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக. ஏன்னா நமக்கு ஒரு வீடு கட்டணும் எப்படி நினைப்பாங்களோ அது மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எவ்வளோ, அதை தான் ரொம்ப நேரம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு பண்ண டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். ஏன்னா 5 லட்சம் இருந்தால் போதும்னு சொல்கிறீங்க. இந்த வீட்டோட ஒரிஜினல் விலை எவ்வளோ, இந்த முன்பணம் வந்து அவ்வளோ இருந்தால் போதும். அந்த முன்பணம் கட்டுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏன்னா சில இருக்கிற அந்த பேங்க் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லிடுங்க. ஓகே. இவ்வளோ செலவு பண்ணால் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த வீடு வெறும் 58.5 லட்சம் தாங்க. இது இவ்வளோ பெரிய வீடா? ஆமாம், வாய்ப்பே இல்லை. அதுவும் இந்த ஏரியாவில் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து வெளியே கம்பேர் பண்ணி கூட பார்த்துட்டு வாங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இடத்துக்கு போயிட்டு கூட வாங்க. ஏன்னா இது நான் பார்த்துட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா அதான் விஷயம் தெரியும். ஓகே, இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் சார். லோன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நீங்கள் போய் வீடு கட்டணும்னா சதுரடி 3000 ரூபாய்க்கு வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்டீரியர்ஸ் இதெல்லாமே பண்ணணும். நீங்களே வந்து லேண்ட் ஏரியா சொல்கிற, பில்டிங் ஏரியா சொல்கிற, இன்டீரியர்ஸ் எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காங்க காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து இதே மாதிரி வீடு பண்ணுறதுக்கு குவாலிட்டியாக கேட்டு பாருங்கள். அவங்க ஒரு காஸ்ட் கொடுப்பாங்க. நீ கட்டி வரதுக்கு என்ன காஸ்ட்டுங்கிறது கேளுங்க. இந்த வீடை கட்டி வாங்கினா எவ்வளோ காஸ்ட்னு பாருங்க, ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்க. இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், டெஃபினட்டாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லோன் ப்ராசஸ் ஏன்னா 5 லட்சம் முன் பண்ணுறதா போகுது, இது எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆகுமா? அவங்களுடைய அதாவது வந்து சேலரி ஸ்டாண்டர்ட் சேலரி பொறுத்தவரை என்னென்னா, இன்றைக்கி கோயம்புத்தூரில் சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30,000 35,000 நார்மலான சேலரியாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு இன்கம் கன்சிடரேஷன் வந்து ஒரு 70,000 75,000 வாங்குறாங்கன்னா அவங்களால தான் இந்த வீடு வாங்கவும் முடியும். ஸோ ஒரு 70-80,000 வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால லோன் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வீட்டில் 2 பேருமே சேர்ந்து அந்த பேமெண்ட் இருந்தாலும் ஓகே தான், கரெக்டுங்களா? கண்டிப்பாக. ஸோ அப்புறம் என்ன டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் இருந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபியூச்சர் நினச்சிட்டு இருப்பீங்க. கண்ணை மூடிட்டு சொல்கிறேன், நாளுக்கு நாள் இதோட ரேட் டச் ஆகிட்டே இருக்க போது நீங்கள் இப்போயே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கான்டாக்ட் டீல்ஸ் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி கூப்பிட்டாலும் இவங்களே உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு உங்களை சாப்பிட வச்சு அனுப்பிச்சுடுற வரைக்கும் எல்லாமே பார்த்துக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்கள் கான்டாக்ட் டீல்ஸ் வந்து எல்லாமே ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பெஹர் முத்தன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.